பிரான்சின் தலைநகர் பாரிஸில் உள்ள சார்ல்ஸ் கோல் ஓர்லி மற்றும் லூ பூஜே ஆகிய 3 முக்கிய விமான நிலையங்களின் தரை கட்டுப்பாட்டு ஊழியர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட அழைப்பு விடுத்துள்ளனர். விமான நிலையத்தின் பாதுகாப்பு பகுதிக்குள் சென்று பணிபுரிவதற்கான அனுமதியை புதுப்பிப்பதில் அரசு கொண்டு வந்துள்ள புதிய கடுமையான விதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள சிஜிடி, சிஎஃப்டிடி உள்ளிட்ட முன்னணி தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தை அறிவித்துள்ளன. புதிய விதிகளின்படி ஊழியர்கள் மீது நீதிமன்ற தண்டனை ஏதும் இல்லாவிட்டாலும் சிறிய அளவிலான குற்றப்பதிவுகள் இருந்தாலே பாதுகாப்பு அனுமதி மறுக்கப்படுகிறது. இதனால் தங்களின் வாழ்வாதாரமும் வேலைவாய்ப்பும் பறிப்போவதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சுமத்துகின்றன. இந்த வேலை நிறுத்தத்தில் எத்தனை ஊழியர்கள் பங்கேற்பார்கள் என்பது கடைசி நேரத்தில்தான் தெரிய வரும் என்பதால் விமான சேவைகளில் ஏற்பட போகும் பாதிப்புகள் குறித்து தற்போதைக்கு துல்லியமாக கணிக்க முடியாது என விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு சோதனை மற்றும் பொதிகளை கையாளுதல் போன்ற பிரிவுகளில் தாமதம் ஏற்படலாம். இதனால் இன்று பாரிஸ் வழியாக பயணிக்கும் பயணிகள் தங்களின் விமான சேவை நிலவரத்தை முன்கூட்டியே சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். மேலும் விமான நிலையத்தை அண்மித்த பகுதியில் ஊழியர்களின் போராட்டத்தால் விமான நிலையத்திற்கு செல்லும் வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் பயணிகள் கூடுதல் நேரத்தை மனதிற்கொண்டு புறப்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.